தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் பெண்களுக்கு 50 விழுக்காடு தொகுதி ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் 4வது நாளாக இன்று தொடங்கியது. இதில் ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர் அனைத்துக் கட்சி எம்பிக்களுடன் நடத்திய ஆலோசனையில் தொகுதி மறுவரையறை குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்தார். சமூகத்தில் பெண்கள் தனிப்பட்ட முறையில் உயர்ந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நல்ல பெயர் வரும் என தெரிவித்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான அரசியல் இடம்னு பார்த்தா 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசின் மசோதாவால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.